Hi everyone, நான் Akshara. ஸோ இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது ஒரு 7 days ஸ்கின் கேர் சேலஞ்ச் தான். இதில் நம்ம கொரியன்ஸோட ஃபேவரட்டான ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபார் பியூட்டிஃபுல் ஃப்ளாலெஸ் கிளாஸ் ஸ்கின்னுக்காக இதுக்கு நான் ரெண்டே ஸ்டெப் தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கூடவே இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் வீட்டிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். 3 இன்க்ரீடியன்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் கொரியன் ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் ரைஸ் தான். நான் இங்கே ஒயிட் ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த க்ளீன் ரைஸில் நான் 1 கப் தண்ணி ஊற்றுறேன். ஸோ நார்மலாக நம்ம எப்படி சாப்பாடு வைப்போமோ அதே மாதிரி ப்ரொசீஜர் தான் இதுக்கு. அது நல்லா கம்ப்ளீட்டாக சாஃப்டாக பாயில் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம அரைச்சிடணும். அரைச்சி இதை தனியாக நீங்கள் பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது ட்ரெடிஷ்னலாக எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கும் போதே பாலும் தேனும் ஆட் பண்ணி தான் அரைப்பாங்க. அண்ட் அதை தான் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி நிறைய ஆர்டிகல்ஸில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுல அவ்வளோ இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் நான் எவ்ரி சிங்கிள் டே நான் இது ஃப்ரெஷ்ஷாக செஞ்சேன். ஏன்னா நம்ம ரெகுலராக ரைஸ் குக் பண்ண தான் செய்வோம். இது மாதிரி ரைஸ் பேஸ்ட்டு செய்கிறதுலாம் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட கிளிப்ஸ் தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த ஃபேஸ் பேக் செய்கிறதுக்கு நம்ம 1 ஸ்பூன் ரைஸ் பேஸ்ட் எடுத்துக்கணும். இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ண போகிறேன். இதில் நான் காய்ச்சாத பால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்க்காக. இந்த ஃபேஸ் மாஸ்கில் பார்த்தீங்கன்னா தெரியாத இன்க்ரீடியன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே நல்ல இன்க்ரீடியன்ஸ் தான். அண்ட் நல்ல எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் இருக்குது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம. அண்ட் ரெண்டாவது இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹனி, தேன் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி நல்ல பியூராக இருக்கிறது எடுத்துக்கோங்க. ஏன்னா சில ஹனிலாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிரப் தான் இருக்கும், சுகர் சிரப் மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் பியூர் ஹனி எடுத்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா திக்கான பேஸ்ட் மாதிரி வரும். உங்களுக்கு அவ்வளோ திக்னஸ் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் பால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட சூப்பர்பான ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் ரெடி ஆகிடும். அண்ட் இது எப்போவுமே நான் எல்லா வீடியோஸும் சொல்கிறது தான், எப்போவுமே பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா எந்த இன்க்ரீடியண்ட்டில் உங்களுக்கு அலர்ஜி இருக்குன்னு தெரியாது. ஸோ அதுக்காக தான். அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணும்போது ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணுங்கள். இங்கே என்னோடய ஃபேஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். என்னோடய ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஷைனிங்காக தான் இருக்குது. ஏன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க் நான் ரெகுலராக யூஸ் பண்ணிருக்கேன். அண்ட் ரிசல்ட்ஸ் பிடிச்சதுனால தான் இந்த வீடியோவே நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃபேஸ் பேக்குக்கு ரைஸ் வாட்டர், ரைஸ் பேஸ்ட்டு, ரைஸ் ஃப்ளார் இதெல்லாம் எனக்கு சூப்பராக சூட் ஆகும். இப்போ மட்டும் கிடையாது, நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் முன்னாடியே நான் காமிச்சிருக்கேன் ரைஸ் ஃபேஸ் பேக்ஸ் அண்ட் ரைஸ் க்ரீம் எப்படி செய்கிறது அதெல்லாமே. ஏன்னா அது சூப்பரான ஒரு இன்க்ரீடியண்ட். அண்ட் ரைஸ் மாஸ்க் நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன் பிரைட்டன் ஆகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப டல் காம்ப்ளெக்ஷனாக இருந்துச்சுன்னா அது பிரைட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அரிசி மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது மாதிரி அரிசி பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ரைஸ் வாட்டரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அன்ஈவன் காம்ப்ளெக்ஷனுக்கும் அது நல்லா சூட் ஆகும். இதெல்லாம் விட அரிசியை நீங்கள் ரெகுலராக உங்கள் ஸ்கின்னில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப யங்காகவே இருக்கும் பார்க்குறதுக்கு. இதிலே நம்ம பாலும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும், ஒரு க்ளோ கொடுக்கும். ப்ளஸ் ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைஸும் பண்ணும். ஹனி இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எல்லாருக்குமே நல்லா சூட் ஆகிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் தான். முக்கியமாக ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்களுக்கு மில்க் அண்ட் ஹனி நீங்கள் தனியாக யூஸ் பண்ணாலே ஸ்கின் நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நான் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ்க்கெலாம் ஹனிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. முன்னாடிலாம் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். 2 இயர்ஸ் முன்னாடிலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பியூராக ஹனியாக இருக்கணும், இல்லைனா எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. இது வரைக்கும் நீங்கள் ஸ்கின் கேரே பண்ணது கிடையாது, எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டும் ஃபேஸில் அப்ளை பண்ணது கிடையாதுன்னா ஃபர்ஸ்ட் டைம் இதை நீங்கள் ட்ரை பண்ணும் போதே நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவே நீங்கள் ரெகுலராக ஸ்கின் கேர் மாஸ்க்லாம் போடுறீங்கன்னா உங்களுக்கு ஸ்லைட்டான டிஃப்ரென்ஸ் தான் தெரியும் ஃபர்ஸ்ட் யூஸில். ஸோ 20 மினிட்ஸ் கழிச்சு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின் நல்லா பிரைட் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப் பார்க்க போகிறோம். இது ரைஸ் வாட்டர் டோனர். ரைஸ் பார்த்திங்கன்னா ரெகுலராக கொரியன் ப்ராடக்ட்ஸ்லாம் நிறையா இருக்கும். ஏன்னா அது சூப்பரான இன்க்ரீடியன்ட். இதுக்கும் நான் ஒயிட் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். அரிசியை நல்லா வாஷ் பண்ணிடணும். அரிசியை 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி அதில் இருக்க அழுக்கெல்லாம் போனதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கிற தண்ணியை இதில் ஆட் பண்ணுங்கள். இங்கே அப்படி தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஆட் பண்ணிட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அப்பர் லேயரில் மட்டும் ஸ்லைட்டாக ஒயிட் கலரில் இருக்கும் இந்த வாட்டர். இது நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதே தண்ணியை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஹேருக்கு இன்னும் சூப்பராக இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும் ஹேர்.
டோனருக்கு நம்ம தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி மட்டும் நம்ம வந்து தனியாக ஃபில்டர் பண்ணி வச்சிடலாம். அரிசி தண்ணி வந்து நல்லா க்ளீனாக கிளியராக இருக்கணும். இது நீங்கள் வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இது நீங்கள் அதிக நாளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 3 டேஸ்க்கு மட்டும் தான் இது ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் இது நான் வந்து ஹேருக்கும் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு. அண்ட் ஃபேஸ்க்கும் நான் டோனராக வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த ரைஸ் வாட்டரை வந்து நீங்கள் டோனராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபேஸ் மாஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் டோனராக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் ஃபேஸில் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. நீங்கள் ஓவர் நைட்டு கூட இதை விடலாம். இதே நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வெட் காட்டன் பேட் எடுத்து ஃபுல்லாக வந்து வைப் பண்ணிடுங்க 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். அண்ட் ரைஸ் வாட்டரை எப்போவுமே செக் பண்ணிகிட்டே இருங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்கள். ஏதான ஒரு மாதிரி ஸ்மெல் வருதுன்னா அதை கொட்டிட்டு இன்னொரு பேட்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரைஸ் வாட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் உடனே போட்ட உடனே டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது. இது நீங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணால் தான் உங்களுக்கு நல்லா கிராஜுவலாக வந்து ஸ்கின் டோனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களோட ஃபேஸோட டெக்ஸ்டராக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா நான் வந்து ரைஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் போடும்போது உங்கள்கிட்டேருந்து சூப்பரான ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் ட்ரை பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதோட கமெண்ட்ஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இதுவும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதா இருந்தால் எப்படி இருந்தது சொல்லுங்கள். உங்கள் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்னை இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோடய ஐடி. அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது பியூட்டி ரிலேட்டடாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. அண்ட் until I video next, this is Akshara saying bye and take care of yourself. Bye.